கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய தேவன் மறுபடியும் ஒரு மாதத்தை கூட்டி தந்து இந்த பிப்ரவரி மாதத்தை காண செய்திருக்கிறார். ஆண்டவருடைய பெரிய கிருபை. ஆண்டவராகிய தேவன் இந்த மாதத்திலையும் கூட எபிரேயர் 1:2 நமக்கு இந்த மாத வாக்குத்தத்தங்களை அவர் தந்திருக்கிறார். இவரே சகலவற்றிற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய ஒரே பேரான குமாரனை சுதந்திரவாளியாக அவர் நியமித்தார். எல்லாவற்றுக்கும் சுதந்திரம் அவர்தான். அவராலே அன்றி உலகம் உண்டாகவில்லை, அவருக்காகவே உலகம் உண்டாயிற்று. சகலமும் அவருடைய கரத்திலே இருக்கிறது. எல்லா சுதந்திரமும் அவருக்காக இருக்கிறது. பாருங்கள், பிதாவாகிய தேவன் அவருக்கு அதை கொடுத்திருக்கிறார். திரு குமாரனையே நியமித்திருக்கிறார். அந்த சுதந்திரத்திற்கு அவர் பிறப்பதற்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்தார். இந்த பூமியிலே வாழ்வதற்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்தார். நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை சுமந்து மரிப்பதற்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட அந்த சுதந்திரத்தை கொடுத்தார். 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழும்ப அந்த சுதந்திரத்தை கொடுத்தார். அநேகருக்கு காட்சியளிக்க அந்த சுதந்திரத்தை கொடுத்தார். நான் போய் உங்களுக்காக ஒரு வீட்டை, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்கிற சுதந்திரத்தை கொடுத்தார். மறுபடியும் வந்து உங்களை அழைத்து அங்கு கூட்டிச் செல்வேன் என்கிற சுதந்திரத்தை ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். அது மட்டுமல்ல, ஆட்டுக்குட்டியானுடைய முத்திரையை உடைக்கக்கூடிய சுதந்திரத்தையும் அவருக்கு தான் கொடுத்திருக்கிறார். நியாயம் பண்ணுகிற, நியாயந்திருக்கக்கூடிய நியாய தீர்ப்பு அந்த அதிகாரத்தையும் அந்த சுதந்திரத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த மாதத்தில் ஆண்டவர் எனக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறது. பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு கொடுத்தது போல இயேசு கிறிஸ்து அந்த சுதந்திரத்தை உங்களுக்கு எனக்கும் இந்த மாதம் தருகிறார். நம்முடைய குடும்பத்துக்கு ஏற்ற சுதந்திரம், குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்ற சுதந்திரம், ஊழியத்துக்கு ஏற்ற சுதந்திரம், ஊழியத்தின் தேவைகளுக்கு ஏற்ற சுதந்திரம், உங்களுக்கு ஒரு சுய மரியாதையோடு கூட வாழக்கூடிய சுதந்திரத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகிறார். அதற்காகவே நம்மை நியமித்திருக்கிறார். இந்த பூமியிலே நியமித்ததன் நோக்கம் அந்த சுதந்திரத்தை நீங்கள் நானும் பெற்று அனுபவிக்க. நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. நீங்கள் பிள்ளைகளாக இருந்தால் எல்லாம் சுதந்திரம். பிள்ளைகளுக்கு அந்த சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. தகப்பனுக்கு பின் பிள்ளைகளுக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யம் சுதந்திரமாக கொடுக்கிறது போல ஒரு எஜமான் சுதந்திரவாளியாக ஆண்டவர் அந்த நிர்வாகத்தை நிர்வகிக்க ஒரு மனிதனை ஏற்படுத்துகிறது போல ஆண்டவர் இந்த பூமியிலே நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே சுதந்திரம் இயேசு தருகிற சுதந்திரம். நாம் யாவரும் செபிப்போம். நேசிக்கிற அன்பு பிதாவே, ஆசீர்வாதமான இந்த 2வது மாதத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையே சகலவற்றுக்கு சுதந்திரவாளியாக பிதா நியமித்தது போல நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிற யாவற்றையும் அந்த சுதந்திரங்களை, ஈவுகளை, தயவுகளை, கிருபைகளை இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு தரும்படி செபிக்கிறோம். உலகம் எங்கள் காலங்கள் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட காலத்தில் எங்களுக்கு சுதந்திரமாக ஆண்டவரே பிதா ஒரே குமாரனை உலகத்திலே பங்களித்தது போல அந்த சுதந்திரத்தை எங்களுக்கும் தந்து ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறோம். சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளாகிற உரிமை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். மகிமை எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.